வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அசிடிட்டி. அசிடிட்டின்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனையாக தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட வயிற்றில் அதிகமான ஒரு பெயின் இருக்கும். ஸோ நெஞ்செரிச்சல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெஞ்சில் ஒரு பெயின் இருக்க மாதிரி இருக்கும். இது எல்லாம் வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அசிடிட்டி. அசிடிட்டிக்கான முக்கிய காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளோட ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ஆசிட், அதாவது HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். கூடவே ப்ளோட்டிங், கேஸ்ட்ரிக், ஸ்டொமக் பெயின், ஸோ அசிடிட்டி. ஸோ இது எல்லாமே வரதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான். ஸோ இந்த HCl அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்பயுமே ஒரு பிரச்சனைக்கான ரூட் காஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வரதுக்கான காரணம் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கட்டாயம் இதுலேருந்து நிரந்தரமாக மீண்டு வர முடியும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா நம்ம ஆசிட் ரிஃப்ளெக்ஸாக இருக்குன்னு அப்பப்போ மெடிகேஷன் எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா இது டெம்பரவரி ரிலீஃபாக தான் இருக்கும். ஸோ பர்மனெண்ட் ரிலீஃப் இருக்காது. பர்மனெண்ட்டாக இதை நம்ம ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் தான். இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படின்றது நம்மளுடைய ஸ்டொமக்கில் இந்த இடத்துல இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருக்கும். அப்போ நமக்கு பசிக்குது அப்படின்னு ஒரு சிம்டம்ஸ் வரும். அப்போ நம்ம சாப்பிடும் போது நம்மளோட சாப்பாடு வந்து இந்த ஃபுட் பைப்பு மேலே இருந்து கீழே வரும். நம்மளுடைய ஸ்டொமக்கும் இந்த ஃபுட் பைப்பும் கனெக்ட் ஆகிற இடம் வந்து ஸ்பின்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு வால்வு மாதிரி இருக்கும். அந்த ஃபுட்டு வந்து அதில் ஓப்பன் ஆகி உள்ளே போனதுக்கப்புறம் நல்ல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அதாவது நமக்கு தேவையான அளவு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருந்தது அப்படின்னா ஸோ அந்த இடத்துல டைல்யூட் ஆகி டைஜஸ்ட் ஆக அடுத்த ப்ராசஸ்க்கு போயிடும். இப்போ நம்மளோட உடம்புல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது ஸோ அந்த ஃபுட் வந்து ப்ராப்பராக டைல்யூட் ஆகாமல் திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆசிட் ரிஃப்ளெக்ஸ், அசிடிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஸ்டொமக் ஆசிட் HCl கம்மியாக இருந்தால் நிறைய பிரச்சனை வருதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ உதாரணத்துக்கு சின்ன குழந்தைங்களாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகமாக அவங்க ஓடி ஆடுவாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் போதும் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும் போது இந்த மாதிரியான பிரச்சனை வராது. நம்ம அதிகமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஹெவியாக சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா ப்ராப்பராக டைல்யூட் ஆகாது, டைஜஸ்ட் ஆகாது. நம்ம உடம்புல ரொம்ப கம்மியான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலாம் பண்ண வேண்டியதாக இருக்கும். முக்கியமாக இன்னைக்கு நம்ம டிவி பார்த்துட்டே சாப்பிட்றோம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் தான். சாப்பிடும் போது தண்ணி குடிக்கணும். சாப்பிடும் போது எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி மென்று சாப்பிட்றோமோ அப்போ தான் அதை எக்ஸ்ட்ராக்ட் ஆகி பொறுமையாக கரெக்டாக ஃபுட் பைப்லேருந்து உள்ளே போய் அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், கம்மியான ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருந்தாலும் நம்ம மென்று சாப்பிடும் போது ப்ராப்பராக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி டைல்யூட் ஆகி டைஜஸ்ட் ஆகி நம்ம பிளட்ல போய் கலக்கும். ஸோ அதனால் கட்டாயம் மென்று தான் சாப்பிடணும். ஸோ ஜங்க் ஃபுட்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். டீ, காஃபி இந்த மாதிரி நம்ம குடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கேஃபைன் அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்மளோட உடம்புல அந்த டைஜஷன் பவரை குறைக்கும், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட லெவலையும் குறைக்கும். ஸோ அதனால கொஞ்ச நாள் இதை சரி பண்ணுற வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான சில ஃபுட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு காய்கறிகள் இந்த மாதிரி வந்து ஃபைபர் அதிகமாக உள்ள ஃபுட்ஸை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கட்டாயம் இதுல இருந்து மீண்டு வர முடியும். கூடவே நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் நம்ம ஃபுட்டோட ஹேபிட்ஸும் சில விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணுறதுனால முழுமையாக இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மீண்டு வர முடியும். இப்போ யோகா வந்து மெடிடேஷன் நீங்கள் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். யோகா பண்ணும்போது ஃபிசிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் சரி நம்மளோட பாடியில் நல்ல ஒரு டைல்யூஷன்லாம் நடக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணிகிட்டே இருக்கணும். எது ஒன்றுமே வந்து ஒரு நாள் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ரோல் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸாக ஒரு 3-4 மந்த் இந்த ஃபுட் ஹேபிட்ஸையும் யோகா பயிற்சியும் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் இதை வந்து மீண்டும் வர முடியும். நம்ம திருக்குறளில் மருந்தொன்று வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம சாப்பிட்ற உணவு என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைலேருந்து கட்டாயம் மீண்டு வர முடியும். இப்போ நம்மளோட செரிமான சக்தியை அதிகப்படுத்தணும், அதாவது HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டை ஸ்டொமக்கில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வஜ்ராசனன்ற யோகா பயிற்சியில் நம்ம தினமும் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியான வஜ்ராசன பொசிஷனில் உங்களுக்கு சாப்பிட்ட வயிறு கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னா கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ பார்த்தா அனைத்துமே நம்ம கடைபிடிச்சு வந்தோம் அப்படின்னா கட்டாயம் இந்த அசிடிட்டி பிரச்சனைலேருந்து நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.